அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நீங்க அனுப்புன மூலங்களை நான் படிச்சிட்டு இருந்தேன். படிச்சு முடிச்சதும் ம் மனசுல ஒரு பெரிய கேள்வி எழுந்துச்சு. சொல்லுங்க. ஒரே காலகட்டத்துல கிட்டத்தட்ட ஒரே நிலப்பரப்புல வாழ்ந்த மக்களை பத்தின இலக்கியங்கள்ல பெண்களை பத்தி எப்படி இவ்வளவு நேரெதிரான கருத்துக்கள் இருக்க முடியும்? ஆமா, நீங்க சொல்றது ரொம்ப சரியான பாயிண்ட். ஒரு பக்கம் பார்த்தா பெண்கள்னா தியாகம், அடக்கம், கேள்வி கேட்காம எல்லாத்தையும் ஏத்துக்கணும்னு சொல்ற மாதிரி கதைகள். அதேதான். இன்னொரு பக்கம் பார்த்தா அநீதியை பார்த்தா அரசனையே எதிர்த்து நிக்கிற, தன் உயிரை காப்பாத்திக்க கணவனையே கொள்ற துணிச்சலான பெண்களோட கதைகள் ஒண்ணுக்கொண்ணு சம்பந்தமே இல்லாம இருக்குல்ல. ரொம்ப. இது ஏதோ ரெண்டு வேற வேற உலகத்தை பத்தி படிக்கிற மாதிரி இருக்கு. இன்னைக்கு நாம இத பத்தி தான் விரிவாக பேச போறோம். சரி. இந்த கதைகள் வழியா அந்தந்த சமூகங்கள் பெண்களை எப்படி பார்த்தாங்க, அவங்களுக்கு என்ன மாதிரி ஒரு இடத்த கொடுத்தாங்கன்னு புரிஞ்சிக்க முயற்சி பண்ணலாம். இது வெறும் கதைகள் இல்ல, இல்லையா? நிச்சயமா இல்ல. அந்த கால சமூகத்தோட மனசாட்சியின் பதிவுகள்னு சொல்லலாம். சரி, எங்க இருந்து ஆரம்பிக்கலாம்? முதல்ல அந்த முதல் வகையான, அதாவது அடங்கி போகும் பெண்மைய ஒரு இலட்சியமா காட்டுற கதைகள்ல இருந்து தொடங்குவோம். உங்க மூலங்கள்ல இத வடமொழி இலக்கியங்கள்னு குறிப்பிடுறாங்க. ம் இதுல எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்ச கதை இராமாயணத்துல வர்ற சீத்த கதை தான். ஆனா அதுல இருக்கிற சில விஷயங்கள் திரும்ப யோசிக்கும் போது ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. ஆமா, கணவன் இராமன் சந்தேகப்பட்டாங்கிறதுக்காக சீத்தை தன் கற்ப நிரூபிக்க தீயில இறங்க வேண்டிய ஒரு சூழல் வருது. அவளும் தீயில இறங்கி தான் தூய்மையானவள்னு நிரூபிக்கிறா. இதுவே ஒரு பெண்ணுக்கு நடக்கக்கூடாது ஒரு கொடுமை. ஆனா கதை அதோட முடியலையே. இறங்கி நிரூபிச்சதுக்கு அப்புறமும் யாரோ ஊர்ல பேசுறாங்கன்னு ஒரு காரணத்தை சொல்லி ஆமா, கர்ப்பமா இருக்கிற தன் மனைவிய காட்டுக்கு அனுப்புறாரு இராமன். இது நம்பவே முடியல. இந்த மூலங்கள்ல இதுக்கு என்ன மாதிரியான நியாயம் சொல்லப்படுது? நியாயம்னு சொல்றதை விட ஒரு கருத்தியல்னு சொல்லலாம். கணவனோட சொல்லோ சமூகத்தோட சொல்லோ அது எவ்வளவு தவறா இருந்தாலும் சரி. ஒரு பெண் அதை கேட்டு நடக்கணும். ஆமா, தன்னோட சுயத்த உணர்வுகளை ஏன் தன் உயிரையே கூட தியாகம் செய்ய தயாரா இருக்கணும். இதுதான் ஒரு உத்தமமான பெண்ணுக்கு அழகுங்கிற ஒரு சித்தாந்தத்தை இந்த கதை முன்வைக்குதா உங்க மூலங்கள் சொல்லுது. அப்போ அவளோட தனிப்பட்ட உணர்வுகளுக்கு மதிப்பில்ல, கணவனோட புகழுக்கு தான் அதிக மதிப்பு கொடுக்கப்படுது. சரியா சொன்னீங்க. ஓகே, அப்போ இது ஒரு தனிப்பட்ட கதை மட்டும் இல்ல, ஒரு சமூகத்தோட எதிர்பார்ப்பை காட்டுது. இதே மாதிரி வேற கதைகளும் இருக்கா? உங்க மூலங்கள்ல நலாயினி கதைன்னு ஒண்ணு வருது. ஆமா அது இதை விட இன்னும் ஒரு படி மேல போற மாதிரி தெரியுதே. ஆமா, நரேனி கதை இந்த தியாகங்கிற கருத்தோட உச்சகட்டங்களை இங்க சொல்லலாம். நளைனி ஒரு இளம் பெண், அவளுக்கு வயசான கணவன். சரி. அது மட்டும் இல்லாம கொஞ்ச நாள்ல அவனுக்கு தொழுநோய் வந்துடுது. அந்த கணவன் அவளை பலவிதமா கொடுமைப்படுத்தினாலும் அவனுக்கு சேவை செய்யறத அவன் நிறுத்தவே இல்ல. கதையோட உச்சமே வேற எங்கேயோ இருக்கு. ஒரு நாள் அவளோட கணவன் ஒரு தாசிய பார்த்து அவளோட இருக்கணும்னு ஆசைப்படுறான். இத கேட்டா எந்த பெண்ணுக்கு தான் கோபம் வராது. ஆனா நளையனி என்ன செஞ்சாங்க? அவங்க அதுக்கும் சம்மதிக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, அந்த தாசிக்கு கொடுக்க வேண்டிய கூலிக்காக அவ வீட்டுக்கு போய் பாத்திரம் கழுவுறது, வீட்டை சுத்தம் செய்யறதுன்னு எல்லா வேலையும் செய்யறாங்க. என்னது? ஆமா, கடைசியா நடக்க முடியாத தான் கணவனை தான் தோள் மேலேயே சுமந்துகிட்டு போய் அந்த தாசி வீட்ல விடுறாங்க. நினைச்சு பார்க்கவே ரொம்ப கஷ்டமா இருக்கு. அப்போ இந்த சீதை நளையனி கதைகள் மூலமா உங்க மூலங்கள் என்ன சொல்ல வருது? இங்க போற்றப்படுற பெண்மைங்கிறது என்ன? சுருக்கமா சொன்னா, கேள்வி கேட்காத கீழ்ப்படிதல், முழுமையான சுயதியாகம். சுயத்தியாகம். ஆமா, கணவன் என்கிற ஆண்மகன் என்ன கேட்டாலும் அது எவ்வளவு அநியாயமா இருந்தாலும் அதை நிறைவேத்துறது தான் ஒரு பத்தினி பெண்ணோட தலையாய கடமைங்கிற ஒரு கருத்தை இது ரொம்ப வலுவா முன்வைக்குது. இது ஒரு வகையான ஆதர்ச பெண். சரி, இப்போ இந்த சித்திரத்தை மனசுல வச்சுக்குவோம். ஏன்னா இதுக்கு அப்படியே நேர் எதிரா ஒரு புரட்சிகரமான பெண் கதாபாத்திரங்களை நீங்க அனுப்புன தமிழ் இலக்கிய மூலங்கள் காட்டுது. ஆமா, இங்கிருந்து தான் இந்த உரையாடல் ரொம்பவே சுவாரஸ்யமா மாறுது. அடங்கி போறதுக்கு பதிலா அநீதியை எதிர்த்து நிமிர்ந்து நிக்கிற பெண்களை பத்தி இந்த மூலங்கள் பேசுது. ஆமா, இது ரெண்டு வெவ்வேறு உலகங்களை பாக்குற மாதிரி இருக்கு. தமிழ் இலக்கிய மரபு பெண்களோட கோவத்துக்கும் அவங்களோட சுயமுடிவுக்கும் அவங்களோட தற்காப்பு உரிமைக்கும் வலிய முக்கியத்துவம் கொடுப்பதா இந்த மூலங்கள் காட்டுது. இதுல முதல்ல நம்ம பார்க்க வேண்டியது சிலப்பதிகாரத்தோட கண்ணகி. செய்யாத குற்றத்துக்காக அவ கணவன் கோவலனை பாண்டிய மன்னன் கொன்னுடுறான். ஆமா, இந்த அநீதி தெரிஞ்சதும் அவ என்ன செய்யறா? மூளையில உட்கார்ந்து அழுதுட்டு இருக்கல்ல. இல்லவே இல்ல, அவன் நேரா அரண்மனைக்கு போறா, அரசனையே கேள்வி கேக்குறா. தேராமண்ணா செப்புவது உடையன். ஆமா, சிம்மம் மாதிரி கர்ஜிக்கிறா. தன்னோட ஒத்த சிலம்ப உடைச்சு தன் கணவன் நிரபராதின்னு நிரூபிக்கிறா. அதுக்கப்புறம் நடக்கிறது தான் வரலாறையே மாத்தின விஷயம். ஆமா, அவளோட கோபம் ஒரு நகரத்தையே எரிக்குது.
உங்க மூலத்துல அந்த வர்ணனம் படிக்கும்போது உடம்பே சிலிர்க்குது. சொல்லுங்க. தன் உள்ளத்து எரிச்சல் பற்றி எரிகிறது என கெக்கலிட்டுச் சிரிக்கிறாள். ஆவேசமாக எரித்தபடியே வேகமாக நடந்து சென்று சற்று நிதானித்து திரும்பிப் பார்க்கிறாள். அனைத்தும் எரிந்து விட்டதா அல்லது இன்னும் மிச்சம் இருக்கிறதா என்று. அடேங்கப்பா. இது வெறும் சோகத்தோட வெளிப்பாடில்ல, இது அநீதிக்கு எதிரான ஒரு பிரளயம். சரியா சொன்னீங்க. சீதை தான் மேல சுமத்தப்பட்ட அநீதிய அமைதியா ஏத்துக்கிட்டாங்க. ஆனா கண்ணகி தனக்கு இழைக்கப்பட்ட அநீதிக்காக ஒரு அரசிய தண்டிக்கிறா. அப்போ இங்க பெண்ணோட கோபம் ஒரு அழிவு சக்தியா பார்க்கப்படல. இல்ல, அது நீதிய நிலைநாட்டுற ஒரு அறச்சீற்றமா, ஒரு புனிதமான சக்தியா பார்க்கப்படுது. இதுதான் இந்த ரெண்டு மரபுக்கும் உள்ள அடிப்படை வித்தியாசம். சரி, கண்ணகியோட கோபம் அநீதிக்கு எதிரானது. ஆனா கோபத்தை வெளிப்படுத்தாம ரொம்ப அமைதியா உறுதியா ஒரு பெண் தன் உரிமையை நிலைநாட்ட முடியுமா? உங்க மூலங்கள்ல மணிமேகலை கதை அதை தான் சொல்லுதுன்னு நினைக்கிறேன். ஆமா, மணிமேகலை ஒரு பேரழகி. அவளோட அழகில மயங்குன இளவரசன் உதயகுமரன் அவகிட்ட தன் காதல சொல்றான். அப்போ மணிமேகலை என்ன செஞ்சாங்க? உங்க மூலம் அதை ரொம்ப அழகா சொல்லுது. அவள் வலக்கையில் வாங்கி இடக்கையில் தூர வீசிவிட்டு சலனமற்று நடக்கிறாள். எவ்வளவு சக்தி வாய்ந்த ஒரு காட்சி அது. ஆனா அதுக்கப்புறம் அந்த இளவரசனோட எதிர்வினை தான் இன்னும் முக்கியமானது. ஆமா, உங்க மூலம் தெளிவா சொல்லுது. இளவரசனும் ஆசிட் வீசவில்லை, ஆபாச படம் எடுத்து மிரட்டவில்லை, அவள் உணர்வுக்கு மதிப்பளித்து சென்று விடுகிறான். இது இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துக்கு கூட ரொம்ப முற்போக்கான ஒரு சித்தரிப்பு இல்லையா? நிச்சயமா. இதுல ரெண்டு விஷயம் இருக்கு. ஒன்னு, மணிமேகலையோட சுய நிர்ணய உரிமை. தனக்கு விருப்பமில்லாத ஒரு விஷயத்த நிராகரிக்க அவளுக்கு முழு உரிமை இருக்கு. சரி. ரெண்டாவது, அந்த மறுப்பை ஏத்துக்கிற பக்குவம் அந்த சமூகத்துக்கு இருந்திருக்கு. ஒரு பெண் வேண்டான்னு சொன்னா அதுக்கு மதிப்பு கொடுக்கணும். அதிகாரத்துல இருக்கிற ஆண் கூட அதை ஏத்துக்கணுங்கிறத இது காட்டுது. ஆமா, இன்னைக்கு தேதியில கூட ஒரு நோவ இவ்வளவு கண்ணியமா ஏத்துக்கிற மனப்பக்குவம் எத்தனை பேருக்கு இருக்குன்னு தெரியல. சரி, அநீதியை எதிர்த்து கோவப்பட்ட கண்ணகிய பார்த்தோம். தனக்கு விருப்பமில்லாதத அமைதியா நிராகரிச்ச மணிமேகலைய பார்த்தோம். ஆனா குண்டலகேசி கதை அது இது எல்லாத்தையும் தாண்டி தற்காப்பு, உயிர் வாழ்தல்ங்கிற ஒரு தளத்துக்கு போகுது. அவ கணவனே அவளை கொல்ல பாக்குறான் இல்லையா? ஆமா, அவ கணவன் அவள ஒரு மலை உச்சிக்கு கூட்டிட்டு போறான், அங்கிருந்து தள்ளி விட்டு கொல்றதுக்கு. அந்த இடத்துல தான் அவளுக்கு உண்மை புரியுது. தன் கணவனே தன்னை கொல்ல போறான்னு தெரிஞ்சதும் அவ பயந்து நடுங்கல. மூலம் சொல்லுது, யோசிக்கிறா. ஆமா, அந்த ஒரு வார்த்தையில அவளோட மன உறுதி, அவளோட சமயோசித புத்தி எல்லாமே அடங்கியிருக்கு. அப்புறம் ஒரு தந்திரம் பண்றா. நான் சாகறதுக்கு முன்னாடி என் கணவரான உங்களை 3 முறை சுற்றி வந்து வணங்கணும், அப்பதான் எனக்கு மோட்சம் கிடைக்கும்னு கேக்குறா. கணவனும் இதுல என்ன இருக்குன்னு சம்மதிக்கிறான். அவ முதல் சுற்று சுத்துறா, 2வது சுற்று சுத்துறா, 3வது சுற்றுல அவனை எதிர்பாராத நேரத்துல மலை உச்சிலிருந்து கீழே தள்ளி விட்டுடுறா. என்னது, கணவனே மலையிலிருந்து தள்ளி விட்டாளா? ஆமா, தன்னை காப்பாத்திக்கிறா. அடேங்கப்பா, இது ரொம்ப தீவிரமான ஒரு செயல். இது அந்த கால சமூகம் எப்படி ஏத்துக்கிட்டு இருக்கும்? அவளை ஒரு கொலையாளியா பார்க்கலையா? அங்கதான் விஷயமே இருக்கு. அவ ஒரு கதாநாயகியா தான் சித்தரிக்கப்படுறா. ஏன்னா இது தற்காப்புக்காக செய்யப்பட்ட ஒரு செயல். ஓ, அப்படியா? கணவன்கிற உறவு புனிதமானதுதான். ஆனா அது ஒரு பெண்ணோட உயிருக்கு மேல இல்ல. அநீதி இழைக்கிறவ கணவனாவே இருந்தாலும் அவனை எதிர்த்து தன் உயிரை காத்துக்கொள்ள ஒரு பெண்ணுக்கு முழு உரிமை உண்டுங்கிறத இந்த கதை ஆணித்தரமா சொல்லுது. அப்போ இங்க தியாகம் போற்றப்படல. இல்ல, இங்க தந்திரமும் உயிர் வாழ்வதற்கான துணிச்சலும் போற்றப்படுது. நளாயினிக்கும் குண்டலகேசிக்கும் உள்ள வேறுபாடு 2 வெவ்வேறு உலகப் பார்வைகளின் வேறுபாடு. இந்த கதைகள் எல்லாம் கேட்கும்போது ஆச்சரியமா இருக்கு. ஆனா இதெல்லாம் வெறும் புலவர்களோட கற்பனையா, இல்ல நிஜமாவே அந்த சமூகத்துல பெண்களுக்கு அப்படி ஒரு இடம் இருந்துச்சா? அதுக்கு ஏதாவது சான்று இருக்கான்னு கேக்குறீங்களா? ஆமா. இது ரொம்ப முக்கியமான கேள்வி. இந்த இலக்கிய பார்வைக்கு ஒரு சமூக வரலாற்று பின்னணி இருக்கிறதையும் உங்க மூலங்கள் சுட்டிக்காட்டுது. முதல்ல இந்த இலக்கியங்களை எழுதினவங்களையே பார்ப்போம். சரி. சங்க காலத்துல மட்டுமே 47 பெண் புலவர்கள் இருந்ததா உங்க மூலங்கள் சொல்லுது. 47? இது எவ்வளவு பெரிய எண்ணிக்கைன்னு புரிய வைக்க உங்க மூலம் ஒரு ஒப்பீடு கொடுக்குது. உலக மொழிகளின் தாய்னு சொல்ற கிரேக்க மொழியிலேயே 7 பெண் புலவர்கள் தான் இருந்திருக்காங்க. அப்ப 47ங்கிறது எவ்வளவு பெரிய விஷயம். எழுத்துங்கிறது ஒரு விதமான அதிகாரம். அந்த அதிகாரம் சங்ககால பெண்களுக்கு இருந்திருக்கு. சரியா சொன்னீங்க. அவங்க வெறும் கதாபாத்திரங்களா மட்டும் இல்லாம கதைகளை உருவாக்குறவங்களாவும் இருந்திருக்காங்க. இதுக்கு நேர்மாறா தேவ பாஷைன்னு சொல்லப்படுற சமஸ்கிருதத்துல எப்படி? அதுல ஒரு பெண் எழுத்தாளர் கூட கிடையாதுன்னும் பெண்கள் அதை படிக்கவோ பேசவோ கூடாதுன்னு தடை இருந்ததாவும் உங்க மூலங்கள் குறிப்பிடுது. எவ்வளவு வித்தியாசமான சமூக பார்வைகள்னு பாருங்க. ஒன்னு பெண்களை எழுத வச்சு கொண்டாடுது, இன்னொன்னு மொழியை விட்டு அவங்கள ஒதுக்கி வைக்குது. ஆமா. சரி, இது இலக்கிய சான்று. இதை தாண்டி
தொல்லியல் ரீதியா சாதாரண மக்களோட வாழ்க்கையில பெண்கள் எப்படி இருந்தாங்கன்னு காட்ட ஏதாவது ஆதாரம் கிடைச்சிருக்கா? கிடைச்சிருக்கு. கீழடி மாதிரியான அகழாய்வுகள்ல கிடைச்ச சில பொருள்கள் இதை உறுதிப்படுத்துது. எப்படின்னு சொல்லுங்க. சாதாரண மக்கள் பயன்படுத்தின பானை ஓடுகள்ல பெண்கள் பெயர்கள் எழுதப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம அவங்க அணிஞ்ச தங்க ஆபரணங்கள்லயும் பெண்கள் பெயர்கள் பொறிக்கப்பட்டிருக்கு. அப்ப இதோட அர்த்தம் என்ன? சாதாரண பெண்கள் மத்தியில எழுத்தறிவு இருந்திருக்கு. எழுத்தறிவு இருந்திருக்கு, தங்க நகை வாங்குற அளவுக்கு அவங்களுக்கு பொருளாதார சுதந்திரமும் இருந்திருக்கு. அப்படிதானே? அதேதான். பானை ஓடுகள்ல பேர் எழுதுற அளவுக்கு எழுத்தறிவும், தங்கத்துல பேர் பொறிக்கிற அளவுக்கு பொருளாதார உரிமையும் பெண்களுக்கு இருந்திருக்கு. அப்போ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது கண்ணகி, மணிமேகலை, குண்டலகேசி போன்ற கதாபாத்திரங்கள் வெறும் கற்பனை இல்ல. இல்ல, நிஜ வாழ்க்கையில பெண்களுக்கு இருந்த மரியாதையோட ஒரு பிரதிபலிப்பு தான் உங்க மூலங்கள் வலுவா வாதிடுது. ஆமா. ஆக, இந்த எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து பார்த்தா உங்க மூலங்கள் முன்வைக்கிற மையக் கருத்து இதுதான்னு தோணுது. அவன் ஆணோ, கணவனோ, அரசனோ, ஏன் ஆண்டவனே ஆனாலும் அவன் அநீதி இழைத்தாள். அறம் தவறினால் அடங்கி போகாம எதிர்த்து போராடு. இதுதான் தமிழ் இலக்கியங்கள் பெண்களுக்கு சொல்லிக் கொடுத்த பாடம். ஆமா. அதனாலதான் தமிழ் சமூகம் இத்தனை 1000 வருஷமா நிலைச்சு நிக்கிறதுக்கு அது பெண்களை போற்றி கொண்டாடியதுதான் காரணம்னு உங்க மூலங்கள் ஒரு முடிவுக்கு வருது. கடைசியா பெண்கள் உலகத்தின் ஆணிவேர்கள்னு ஒரு வரியோட முடிக்கிறாங்க. அந்த ஆணிவேர்கள் வலுவா இருந்ததால தான் அந்த மரம் இத்தனை புயல்களையும் தாண்டி இன்னைக்கு நிமிர்ந்து நிக்குதுங்கிறது தான் அதோட உட்பொருள். ரொம்ப ஆழமான சிந்தனை. இந்த உரையாடல் மூலமா 2 விண்ணப்பட்ட இலக்கிய மரபுகள் பெண்களை எப்படி பாக்குதுன்னு ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்க முடிஞ்சது. ஒன்னு தியாகத்தை முன்னிறுத்துது, இன்னொன்னு சுயமரியாதையையும் எதிர்ப்பையும் அங்கீகரிக்குது. ஆமா. இத நாம ஒரு இறுதி சிந்தனையோட முடிக்கலாம்னு நினைக்கிறேன். சொல்லுங்க. நாம இப்ப பார்த்த இந்த சீத்தை, நலாயினி என்கிற தியாகத்தின் வடிவமும், கண்ணகி, குண்டலகேசி என்கிற எதிர்ப்பின் வடிவமும் இன்னிக்கும் நம்ம சமூகத்துல உயிர் போட தான் இருக்கு. ஆமா, நிச்சயமா. நாம பாக்குற சினிமாக்கள்ல, கேக்குற கதைகள்ல, ஏன் நம்ம குடும்பங்கள்ல கூட பெண்கள் கிட்ட நாம இந்த 2ல எதை அதிகமா எதிர்பார்க்கிறோம்? நல்ல கேள்வி. அடங்கி போற சீத்தையின் சாயலையா, இல்லனா தட்டி கேக்குற கண்ணகியின் துணிச்சலையா? இன்றைய காலகட்டத்துக்கு எந்த பெண்ணின் குணம் ஹெச்சு பொருத்தமானதுன்னு நீங்க சிந்திச்சு பார்க்கலாம்.